தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை சரியாக மதியம் 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டி பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான். கடலோரம், அதாவது தென் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் காற்று நிசப்தமாக மெதுவாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி காற்று வலுவாக வீசக்கூடிய இடங்கள்லேருந்து அது உட்பகுதிகள் தள்ளப்பட்டு மரங்களால் குளிர்விக்கப்படுகின்ற இடங்களில் பெரும்பான்மை இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எதன் காரணமாக அப்படின்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தென் முனைப்பகுதிகளில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி 1500 மீட்டரில் இந்த சுழற்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இலங்கை மற்றும் தென் தமிழகத்தின் இடைப்பட்ட இந்திய பெருங்கடல் குமரிக்கடல் பகுதிகள் சொல்லலாம். இதை அங்கே நிலவக்கூடிய அந்த அமைப்பு என்பது மாலத்தீவிற்கு கிழக்கு புறமாக இது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றோடு இணையப்பெற்ற ஒரு தெற்கு காற்று திசை தெற்கில் இருந்தும் தென்கிழக்கு புறமாக இருந்தும் காற்றை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து பெரும்பான்மையான இடங்கள்லையும் வறண்ட வானிலை என்பது நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் தென் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. இந்த சூழ்நிலைன்றது வருகின்ற நாட்களில் மாறுபடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கின்ற ஒரு நிலை என்பது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் அமைப்புகளாலும் தென் மேற்கு பகுதிகளிலிருந்து காற்றானது வருகை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதன் காரணமாக தென் மாவட்டத்தின் சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளிலையும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அடுத்த நாட்கள், அதாவது நாளை மறுநாள் நாளைக்கே பார்த்திங்கன்னா சில இடங்களில் உள் மாவட்டங்கள் வட உள்பகுதிகளாக இருந்தாலும் சரி மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் இன்றைக்கான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டத்தின் பகுதிகளில் நேற்றைய பரப்பை விட சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. விருதுநகர் மாவட்டத்தில் நேற்றைக்கு நண்பர் கேட்டிருந்தார். அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது. அதே வேளையில் அது லேசான மழைக்காக ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது கொடுக்கல அப்படின்னாலுமே இன்றைக்கான வாய்ப்பும் அப்படின்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலை தான். அது அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கூடுதல் பரப்பில் இன்றைக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தும். இன்றைக்காட்டிலும் நாளைக்கு பெரும்பான்மையான தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளாக இருந்தாலும் சரி டெல்டாவிற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இப்படி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தின் பகுதிகளிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை இருக்குது. இப்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழைப்பொழிவு என்பது இந்த குமரி முனைப்பகுதிகள் ஒட்டிய மேற்கு பகுதிகள் சொல்லலாம். இதை கன்னியாகுமரி ஒட்டிய பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் சரி கோவை மாவட்டத்தின் தெற்கு சரிவு வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலையும் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதனுடைய சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய நிலை. இப்படி இன்னும் இன்றைக்கும் நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நிலை என்பது அடுத்தடுத்த நாட்களில் சற்று கூடுதலாக பரப்பில் அதிகரித்து காணப்படுகின்ற நிலை இருக்கும். அடுத்த நாட்கள் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றது நம்ம அறிவித்திருந்தோம். அதே வேளையில் கடலோரம் அதை அடையக்கூடிய ஒரு நிலை என்பது சற்று சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். வட கடலோரத்திற்கு சென்னைக்கு மேற்கு புறமாக வரைக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அது சற்றே இன்றைக்கு அந்த இன்றைய கால சூழ்நிலை அடிப்படையில் கணினி சார்ந்த தரவுகள் காட்டக்கூடிய அமைப்பு வட கடலோரத்திற்கும் எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது போல காட்டினாலும் அன்றைய காலகட்ட சூழ்நிலையின் காற்றின் திசை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது 30ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை 1ஆம் தேதி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவின் தீவிரம் என்பது உள் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு கிழக்கு கடலோரத்தை நோக்கி எந்த அளவுக்கு வரப்போகிறது அப்படின்றது அந்த காற்று வேகம் பொறுத்து நமக்கு அமையும். அதை நம்ம அன்றைய வானிலை அமைப்பை பொறுத்து நம்ம பேசலாம். அதை பற்றி 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கக்கூடிய மழை ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களாக இருந்தும் சரி நாமக்கல் ஆங்காங்கே உள்பகுதிகளில் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் வேலூர் மாவட்டங்கள் அன்றைக்கு பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்ம காற்றோட அந்த குவிதல் ஏற்படக்கூடிய இட அமைப்புன்ற அதாவது நாம் பார்க்குற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது வேலூருக்கு அந்த மேற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பதி மலைத்தொடர்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா காற்று குவிதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஸோ அப்போ அங்கே காற்று குவிதல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அங்கே மழைப்பொழிவு உருவாகும். அந்த சூழ்நிலை இந்த உருவாகக்கூடிய அந்த காற்று எந்த பக்கத்தில் தள்ள போகுது அப்படின்றது தான் நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஆனால் அங்கே உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி உருவாகி அது கிழக்கு காற்று உள்நுழைதல் என்பது சற்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தெற்கு திசையை நோக்கி தள்ளப்பட்டு அது வடகடலோரத்தை அடையக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். அப்போ காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை ஒட்டிய பகுதிகளில் இப்படி மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு செங்கல்பட்டு ஒட்டிய பகுதிகளில் இப்படி வரைக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை. ஆனாலும் அந்த கிழக்கு காற்று எந்த அளவுக்கு உள்ள நுழைய போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அப்போ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று அலைவுகள் என்பது வரக்கூடிய அந்த காற்று என்பது தற்போது நேற்றைய அடிப்படையில் நம்ம சொன்னோம்
அந்தமானிற்கு வடக்கு புறமாக பார்த்திங்கன்னா மியான்மர் ஒட்டிய பகுதிகளில் கிழக்கு காற்றோடு இணையப்பெற்ற அந்த காற்று என்பது திசை மாற்றி இப்போ வந்து வடக்கு நோக்கி மியான்மர் நோக்கி செல்லக்கூடிய அந்த அமைப்பு என்பது தெற்கு காற்றின் உள்ளிடும் என்பது இலங்கை ஒட்டிய பகுதிகளில் அப்படியே கடலோரத்தின் வழியாக வடக்கு நோக்கி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போது இந்த காற்றானது வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவிற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி என்பது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது நமக்கு அந்த தெற்கு காற்றின் உள்ளிடும் என்பது சற்றே உள்ளே நுழையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அப்படியே நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலிருந்து அந்த காற்றானது சென்று எங்கே சோமாலியா அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்ச்சி வரைக்குமே சென்று அது வந்து அப்படியே திசை திரும்பி நமக்கு வந்து கேரள வழியாகவும் மற்றும் தமிழகத்தின் ஊடாகவும் தென்முனை பகுதியில் சுற்றி கொண்டு நமக்கு வந்து மழைப்பொழிவு ஏற்றும் அதை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து நமக்கு வந்து மழைப்பொழிவை சாதக சூழ்நிலையாக அமைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற நிலைக்கு ஒரு காரணமாக வித்திட்டிருக்கிறது. இப்படி இன்றைக்கு பார்த்திங்கன்னா கேரள பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அந்த தாக்கம் வந்து மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் மேற்கு சரிவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களிலும் வெப்பச்சலன இடிமழையானது மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே தென் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சில இடங்களிலையும் இப்படி உள் மாவட்டங்களிலையும் படிப்படியாக மத்திய உள்புற மாவட்டங்களிலும் பரவலாகக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது தினசரி ஒரு இடத்துல பொழியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்காது. ஓரிரு இடங்களில் வலுத்து பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அந்த நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பதால் அங்கே வந்து காற்றுடன் கூடிய மழைப்பொழிவும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் இருக்கும். இப்போ வரைக்குமே இந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழையாக வாய்ப்பு 30ஆம் தேதி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தெரிகிறது. இது அப்படியே கோவை மாவட்டத்தின் சுற்றுவட்டாரமாக சரி திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளிலும் திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள் இன்னும் உள் மாவட்டங்கள் மதுரை உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலும் பரவலாகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இது அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எட்டி பிடித்து மழைப்பொழிவும் ஆங்காங்கே எதிர்ப்படுத்திருக்கான வாய்ப்பும் டெல்டாவின் கடலோரம் வந்து நெருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக என்பது இப்போ வரைக்கும் கடலோரத்திற்கு சற்று சவாலாக இருக்கக்கூடிய நிலை என்பது இருந்தாலும் எப்போ வேணாலும் கடலோரத்திற்கு எட்டி பிடித்து ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். இந்த மழைப்பொழிவின் சூழல் என்பது 3, 4, 5 காலகட்டங்கள் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அடுத்தடுத்த நாட்கள் அந்த பரப்பில் குறைந்த பரப்பாக ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் புதுச்சேரியின் உள்ளிட்ட அந்த உள்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். இது அடுத்தடுத்த நாட்களில் இந்த வெப்பம் என்பது சற்றே தனிந்து ஓரிரு இடங்களில் கொடுக்கக்கூடிய நிலை என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இருந்தாலும் பிற பகுதிகளிலும் வெப்பம் என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். மழை பொழியும் பொழுது நமக்கு அந்த வெப்பம் தணியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக காட்டப்படுகின்ற ஒரு நிலையாக இருந்தாலும் 37-38 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படுகின்ற நிலை என்பது இது அடுத்தடுத்த நாட்களிலும் ஓரிரு இடங்களில் அதற்கும் சற்று கூடுதலாகவும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய நிலை தான். இப்போ ஆனாலும் இருந்தாலும் இந்த முந்தைய காலகட்டங்களில் அந்த 40 டிகிரி செல்சியஸ் கடந்து நமக்கு வெப்பம் வாட்டிய வதைக்கின்ற அந்த வெப்பம் என்பது தொடர்ச்சியாக சில இடங்களில் வட உள்பகுதிகளில் அந்த வேலூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலை என்பது காரணம் வந்து இந்த நிலநடுக்கோட்டு வட்டி பகுதிகளில் இருந்து இந்த சூரியன் குத்துக்கதிர் மேலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த தாக்கம் தான் இப்போ வந்து அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை என்பது அடுத்தடுத்த நாட்களிலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் வெப்பம் என்பது சற்றே தனிந்து காணப்படுகின்ற நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி இன்னும் வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள்லேயும் வெப்பம் என்பது உள்பகுதிகளில் ஒரு இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் சில மணி நேரங்கள் எட்டி பிடித்தாலும் கடலோரத்திற்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 35 to 36 டிகிரி செல்சியஸ் தான். இது அப்படி தான் ஒரு நிலை தான் இருக்கும். ஆனாலும் அது வந்து மிகப்பெரிய வெப்பமாக நீங்கள் அதை பார்த்தாலும் உள் மாவட்டங்கள்லாம் கடுமையான வெப்பம் தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நிலை வரக்கூடிய ஒரு நிலை 39-40 டிகிரி செல்சியஸும் கடந்து 41 டிகிரி செல்சியஸ்லாம் சில நாட்களில் அடித்திருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி வெப்பம் என்பது இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அவ்வப்பொழுது அந்த வெப்பத்திற்கு புழுக்கத்திற்கு இடையே நமக்கு ஒரு மாலை இரவு இடிமழையாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது என்னென்னைக்கு எந்த மாதிரியான மழை அமைப்பு அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்ம அறிக்கையில் நம்ம கொடுக்கும்பொழுது வழங்குவோம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் அறிக்கையில் எந்த மாதிரி அறிக்கை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது நிலவி வரக்கூடிய அந்த உயரழுத்தம் என்பது மியான்மர் ஒட்டிய பகுதிகளிலையும் சற்று அரபிக்கடலுக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதி சோமாலியா பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் அந்த உயரழுத்தத்திலிருந்து அந்த பெறப்படுகின்ற காற்று இப்படி இருவேறு உயரழுத்தங்கள் இருந்து கொண்டு மேலடுக்கிலே ஒரு சுழற்சி என்பது தென்முனை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் வடமேற்கு காற்று ஈர்ப்பை கொண்டு வரக்கூடிய வகையில் நமக்கு கர்நாடக உள்பகுதிகள் மேலடுக்கிலே ஒரு மெலிந்த சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த அமைப்பு தான். இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடனுக்குடன் அறிவிக்கலாம். வெப்பச்சலன இடிமழையானது நாளை மறுநாள் சற்றே வட உள் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நாளைக்கே அது வந்து எட்டிப்பிடித்து சில இடங்களில் கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒரு இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது. இது எந்த அளவுக்கு அது நாளைக்கு ஏற்படுத்துதா இல்லை நாளான்னைக்கு அது ஏற்படுத்துதா அப்படின்றத பார்க்கலாம். இது எந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கிறேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.